Hi all, this is Pon Lakshmi from ADA 247 Tamil. So RRB JEல daily morning 6 o'clock RRB JEக்கான previous year question discussion வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஃபவுண்டேஷனில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக ஷாலோ ஃபவுண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அரௌண்ட் 20 to 30 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிட்டுருக்கேன், ஒரு நோட் போட்டு தனியாக கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வரக்கூடிய நம்ம டே கிளாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போ இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனால் போதும். ஓகே, ஸோ பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதே பேட்டர்னில் தான் கண்டிப்பாக வரும். ஸோ எந்த ஏரியாவில் கொஸ்டின் ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ RRBJக்கான பொறியாளன் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கான CBT 1க்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. CBT 2க்கான கிளாஸஸ் இந்த மந்த் எண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்டடி பிளான் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிகாஸ் எல்லா கிளாஸஸுமே நம்மளை கொடுத்துருவோம். ஸோ கொடுக்குறத டெய்லி கிளாஸஸ் மட்டும் வாட்ச் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், first question. Bearing capacity of a waterlogged soil can be increased by. Bearing capacity of a waterlogged soil can be increased by. Option C, draining the soil. Okay. So draining the soil. என்ன வாட்டர் லாகிங்னா என்னது? தண்ணி தேங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சாயிலோட சாயிலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணிட்டாலே நமக்கு அந்த சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் லாக் சாயில் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ட்ரைனிங் தி சாயில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். One of the following is a shallow foundation. ஸோ இதில் ஷாலோ ஃபவுண்டேஷன் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. pile foundation, draft foundation, underwater foundation, under-reamed pile foundation, well foundation. So option B, raft foundation. Okay, raft foundation. ஸோ ராஃப்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நார்மலாக என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்கோட பிளான் ஏரியாவோட 50% எக்ஸீட் ஆயிருச்சு, பில்டிங்கோட பிளான் ஏரியாவை விட நம்மளோட ஃபவுண்டேஷன் ஏரியா 50% எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு கம்பைன் ஃபூட்டிங் மாதிரி, இந்த இமேஜில் தெரியுதுல்ல, ஒரு கம்பைன் ஃபூட்டிங் மாதிரி ஓவரால் காலம்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னது, ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ பைல் ஃபவுண்டேஷன், அண்டர் ரீம் பைல் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன், இது எல்லாமே உங்களுக்கு இட் இஸ் ஆல் தி டைப் ஆஃப் டீப் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா, ராஃப்ட் ஃபவுண்டேஷனில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் SBC ஆஃப் சாயில்? SBCனா என்ன? சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஆப்ஷன் B. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன? அந்த சாயிலால் எவ்வளோ தூரம் வந்து வித்தவுட் எனி சப்போர்ட், ஓகே, ஸோ சாயிலை வந்து எக்ஸசிவ் செட்டில்மெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து என்னது, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ சாயில். மேக்ஸிமம் லோட் எவ்வளோ தூரம் தாங்க முடியும், எந்த ஒரு எக்ஸசிவ் செட்டில்மெண்ட்டும் நடக்காமல் அப்படின்னு பார்க்குறது தான். அண்ட் ஆல்சோ ஷியர் ஃபெயிலியர் ஆகாமல் பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What is standard penetration test used for? Standard penetration test எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? Standard penetration test used for, which is, ஸோ எதுக்காக? செட்டில்மெண்ட்டுக்காகவா, இல்லை ஷியர் ஸ்ட்ரென்த்துக்காகவா, லிக்விட் லிமிட்டுக்காகவா, or else கிரேடியேஷனுக்காகவா? ஆப்ஷன் B, standard penetration test is used to estimate the shear strength of soil. ஓகே, ஸோ சாயிலோட ஷியர் ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட கோட் நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். IS 2131 1981. ஓகே, ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் கிரானுலர் சாயில்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் அதோட அந்த SPTயோட இமேஜ்.
ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த டிஎஃப் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் பின்னாடி கிளாஸஸில் பார்க்கலாம், ஆர்ஆர்பி ஜேஇ கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதில் வந்து என் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவோம். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த இதில் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த இதில் இமேஜில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு கிளாஸஸில் பார்க்கலாம், ஆர்ஆர்பி ஜேஇ கிளாஸஸில் பார்க்கலாம். பிகாஸ் இது ஒரு பெரிய கான்செப்ட், இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்போ முடியாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the maximum pressure which the soil can carry safely without the risk of shear failure, that is called what is that? ultimate bearing capacity. ultimate bearing capacity னா இது வரைக்கும் மேக்ஸிமமாக நம்மளால் எந்த ஒரு ஷியர் ஃபெயிலியரும் இல்லாமல் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இதில் சிலது பார்க்கலாம். கிராஸ் ப்ரெஷர் ஆர் கிராஸ் லோடிங் intensity. So it is the total pressure of the base of the footing, okay, due to the weight of superstructure. Superstructure இருந்து வரக்கூடிய அந்த pressure இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். Okay, and then net pressure intensity னா it is the excess of gross pressure, overburden pressure. Gross pressure னா overall எல்லா வெயிட்டையும் சேர்த்தது, செல்ஃப் வெயிட்டு, கீழே உள்ள எர்த் ஃபில்லு, அதுக்கு மேலே உள்ள சூப்பர் ஸ்ட்ரக்சர் உள்ளது எல்லாம் சேர்த்ததுன்னா கிராஸ் ப்ரெஷர். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். QG is equal to P/B squared plus gamma DF. ஓகே, அண்ட் தென் நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டி. நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டிங்கிறது கிராஸ் ப்ரெஷருக்கும் மேலே ஓவர் பர்டனாக எக்ஸஸாக வரக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து நெட் ப்ரெஷர் இன்டென்சிட்டி சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அது நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் கிராஸ் இன்டென்சிட்டி வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி சொல்லுவோம். நெட் அல்டிமேட்னா என்னது? மினிமம் நெட் ப்ரெஷர் காசிங் ஷியர் ஃபெயிலியர். அண்ட் தென் கிராஸ் சேஃபிங் பியரிங் கெப்பாசிட்டினா இது. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இருக்குது. நெட் சேஃப்னா QNU is equal to QNS is equal to QNU divided by FOS. QNU னா net ultimate bearing capacity. ஓகே, ஸோ இதோட FOS வந்து ஜென்ரல் 2 to 3 தான் இருக்கணும். And the next one, allowable bearing capacity. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து bearing capacityக்கு allowable limit இருக்கும்ல, அதுதான். ஓகேங்களா. ஸோ உள்ளே நெட் சேஃப் bearing capacityல எது ஸ்மாலர் இருக்கோ அதாவது. அண்ட் தென் சேஃப் bearing pressure, இதுவும் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ லோடு வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நோ ஃபேக்டர் ஆஃப் சிட்டி. இப்போது செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு எஃபர்ட்ஸும் இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த போர்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் பிலோ தி கிரவுண்ட் லெவல் ஆர் கால்ட் அஸ். ஸோ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே உள்ளது அப்படின்னா சப்ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி சப்ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன், the combined footing may be rectangular in shape if both the column carry equal load. ரெண்டு காலம் ஈக்குவல் லோடில் கேரி பண்ணிச்சுன்னா அப்போ தான் அதை வந்து கம்பைன்டு ஃபூட்டிங்கை வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் போடுவோம். ஓகேங்களா. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், the old type of wall foundation consisting of multiple steps of bricks or stone layers is gradually increasing with is called as. ஸோ பிரிக்ஸ் இப்படி மேலே இப்போ ஒரு லேயரில் பிரிக்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே இன்னொரு லேயர், அதுக்கு மேலே இன்னொரு லேயர், இப்படி மல்டிபிள் ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறாங்கல்ல, பேர் ஸ்டெப்டு ஃபூட்டிங். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஸ்டெப்டு ஃபூட்டிங்னா என்ன? மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம வந்து அடிக்கிட்டே போகிறது. ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன்னா ஒரு லென்த் ஆட். ஓகே, ஸோ ஒரு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் இன் அ ரோ. அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து என்னது? பிரெத்தை விட லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Terzaghi's bearing capacity factors depends on option A safe bearing, angle of internal friction of soil only. internal friction னா என்னது? NC, NQ, N gamma இது எல்லாமே வந்து the function of phi. Phi னா என்னது? bearing capacity. So hence the bearing capacity increases. எப்போ increase ஆகும்? அந்த phi value increase ஆக அந்த angle of friction increase ஆக phi னா angle of friction increase ஆக bearing capacity increase ஆகும். Okay, next one, if two individual footings are too close as per design, then they should be converted as a combined footing. So ரெண்டு ஃபூட்டிங் கிட்ட இருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன்ட் ஃபூட்டிங்காக போட்டணும். ஆப்ஷன் சி.
ஓகே, ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் பார்த்தோம். ஸ்ட்ராப் ஃபூட்டிங் அப்படின்னா ப்ரொவைடட் டு ரீஸ்ட்ரைனிங் த ஓவர் டர்னிங் ஃபோர்ஸ். ஓகே, எசென்ட்ரிக் லோட்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல தாண்டி அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் எவ்வளோ தள்ளி வருதோ அதை தான் வந்து எசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எசென்ட்ரிக் லோட்னால வரக்கூடிய அந்த ஓவர் டர்னிங் ஃபோர்ஸை தடுக்கிறதுக்காக போடுறது தான் ஸ்ட்ராப் ஃபூட்டிங். ஓகேங்களா, ஸ்ட்ராப் ஃபூட்டிங்னா இப்போ ஒரு 2 ஃபூட்டிங் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ராப் பீம் அப்படின்னு சொல்லுவோம். Next one, if the soil has a very low bearing capacity and still if piles are not a feasible option, then the best choice is, ஸோ இப்போ வந்து ஒரு சாயிலுக்கு பியரிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக பியரிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பைல் ஃபவுண்டேஷனுக்கு தான் போவோம், தெரியும்ல அவங்க எல்லாத்துக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு அங்கே வந்து பைலும் ஆப்ஷனாக இல்லை அப்படின்னா என்ன ஃபவுண்டேஷனுக்கு போவோம்னு கேட்குறாங்க. இட் இஸ் த ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, ஆல்ரெடி பார்த்தோம் 50% ஏரியாவை தாண்டிச்சு அப்படின்னாலே அங்கே ராஃப்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஓகே, மேட் ராஃப்ட், அதுலேயே மேட் ராஃப்ட் ஃபவுண்டேஷன், மேட் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம், அதுதான் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து சாயில் ஸ்ட்ரேட்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போனாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ கம்ப்ரெசிபிள் சாயில் அங்கே கொஞ்சம் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சொல்கிறாங்க. Next one, the most reliable filters to determine the bearing capacity of a soil is என்ன? Option B, cone penetration, sorry, option B, plate load test. Okay, ஒரு சாயிலோட bearing capacity கண்டுபிடிக்கணும்னா plate load test. Okay, இந்த cone penetration test, sounding test, direct shear test இது எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. பிளேட் லெவல் டெஸ்ட் மட்டும் தான் ஃபீல்டில் டேரெக்டாக மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால தான். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதெல்லாம் ரஃப் இன்ஃபர்மேஷன் தான். The bearing capacity factors NC, NQ and N gamma are the functions of angle of internal friction of soil. Option B. Phi-ங்கிறது angle of internal friction of soil. Okay. Floating foundation means. Floating foundation means. So floating foundation na என்ன? A foundation in which new loads due to the structure are equal to the weight of the soil removed with the excavation. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான ஃபவுண்டேஷனோட லோட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். In general shear failure, continuous failure is developed between. In general shear failure, continuous failure is developed between எங்கே ஃபூட்டிங்கோட எட்ஜுக்கும் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கும் இடையில தான் வந்து உங்களுக்கு அந்த ஷியர் ஃபெயிலியர் வந்து மோஸ்ட்லி அக்கர் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ. In general shear failure, continuous failure develops between the edge of the footing and the ground surface. As the shear stress is the highest at the edge of the footing, and if it exceeds the shear strength விட shear stress exceed ஆச்சுன்னா அங்கே தான் shear failure வந்து occur ஆகும். Okay. Next one, which of the following is not an assumption in Terzaghi's formulation of bearing capacity equation? Base of the footing is smooth. ஸோ நார்மலாக ஃபூட்டிங்கோட பேஸ் எப்படி இருக்கும்? ரஃபாக தான் இருக்கும், ஸ்மூத்தாலாம் இருக்காது. ஓகே, பிளைன் ஸ்ட்ரெயின் கண்டிஷன் எக்ஸிஸ்ட். ஓகே, width of base of footing is less than or equal to the footing depth. ஃபவுண்டேஷன் டெப்த்தை விட அதோட வித் வந்து லெஸ் தெனாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து மோல்கோம் ஃபெயிலியர் க்ரைட்டீரியாவில் வந்து எடுக்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டாக. ஓகே, ஸோ இதுதான் தெர்சாகி மெத்தடு. ஸோ இது வந்து பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அட் ஷாலோ டெப்த்து அந்த கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தது வந்து அது பெருசாக இன் டெப்த்தை பார்க்க தேவையில்ல, கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்.
What does the plate load test help in estimating? Plate load test help in estimating. Option C. ஃபவுண்டேஷனோட செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு எதுக்கு பிளேட் லோட் டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ சர்க்குலர் ஆர் ஸ்கொயர் பேரிங் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸ் 25 mm இருக்கும். சைஸ் வந்து அரௌண்ட் 300 to 750 mm ரேஞ்சில் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேரிங் கெப்பாசிட்டியோட அலோவபிள் பேரிங் கெப்பாசிட்டி, அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி இது எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து ஃபவுண்டேஷனோட செட்டில்மெண்ட்டையும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் லோட் கேரிட் பை எ பைல் when it continues to sink without further increase of load. எந்த ஒரு லோடுமே இன்க்ரீஸ் பண்ணாமலே நமக்கு வந்து என்னாகுது, அந்த பைல் வந்து என்னது மேக்ஸிமம் லோடை வந்து கேரி பண்ணுது அப்படின்னா அது என்னது? அல்டிமேட் பியரிங் ரெசிஸ்டன்ட், அல்டிமேட் லோடிங் கேரிங் கெப்பாசிட்டி, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, இது எல்லா டேர்ம் வந்து சொல்லுவோம். ஸோ all the above. ஓகே, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா ஓவரால் லிமிட் ஆஃப், அதாவது அந்த லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஓவரால் லிமிட் பைலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அல்டிமேட் பியரிங் ரெசிஸ்டன்ட்னா என்னது? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அதால் கொடுக்க முடியும் பைலால் அப்படிங்கிறது சிங்க் ஆகாமல். அல்டிமேட் லோட் கேரிங் கெப்பாசிட்டினா சேம். ஓகே, ஸோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி அதால் எவ்வளோ தூரம் வந்து பேரிங் கெப்பாசிட்டியை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. The type of footing which is used to transmit heavy loads through steel column. Through steel column. Option B. Grillage foundation. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Grillage foundationனா என்ன? ஓகே, ஸோ ஹெவி லோட்ஸை ஸ்டீல் காலம் வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபூட்டிங்கை தான் என்ன சொல்லுவாங்க? கிரில்லிங் ஃபவுண்டேஷன், கிரில்லேஜ். ஸோ கிரில்லுனா என்னது? ஸ்டீலாக மேக் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இட்ஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோலேட்டட் ஃபூட்டிங். ஓகே, இதோட டெப்த் வந்து எவ்வளோ இருக்கும்? 1 to 1.5 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இப்போ நமக்கு அந்த பொறியாளர் பேட்ச் ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி CBT 1க்கான கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. CBT 2க்கு வந்து இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ CBT 2 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் நீங்கள் வந்து அந்த மாதிரி என்னது ஒரு செலக்டட் லிஸ்ட்டில் வர்றப்போ பார்க்குறப்ப எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லை? அதுக்கு இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ல, எஃபர்ட் போட்டால் தானே வரும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் தட். ஸோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்டீலாக தான் இருக்குது. ஸோ கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். த மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் இன் கிளேயே சாயில் இஸ். கிளேயே சாயிலோட மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எவ்வளோ? அரவுண்ட் 0.9 மீட்டர். 0.9 மீட்டருக்கு கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போட்டாகணும் மினிமம் கிளே சாயிலில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அண்ட் ஆல்சோ இதில் கொடுத்துருக்காங்க சாண்டி சாயிலாக இருந்தால் 0.8 மீட்டர், 0.8லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் போடலாம். ராக்கி சாயிலாக இருந்தால் 0.05 மீட்டர்லேருந்து 0.5 மீட்டர் வரைக்கும். கிளே சாயிலாக இருந்தால் 0.9 மீட்டர் டு 1.6 மீட்டர். ஸோ மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா 1.6, மினிமம் கேட்டால் 0.9. Next one, the minimum gross pressure intensity at the base of foundation at which the soil fails in shear is called ultimate bearing capacity. So minimum gross pressure na enadhu? Ultimate bearing capacity. So already paathom. It is the maximum gross intensity of loading. So evlo dura soil ala support panna mudiyum shear failure agama abinga. Next one, the net loading intensity at which neither the soil fails in shear nor there is excessive settlement. Okay, so option A, allowable bearing capacity. So இப்போ பார்த்தோம்ல அல்டிமேட் அது மாதிரி தான். ஸோ சாயில் ஃபெயில் ஆகவும் செய்யாது அண்ட் ஆல்சோ எக்ஸசிவ் செட்டில்மெண்ட்டும் ஆகாமல் நெட் லோடிங் இன்டென்சிட்டி அப்படின்னா allowable bearing capacity. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதில் பாருங்கள் கிராஸ் ப்ரெஷர், கிராஸ் லோடிங் இன்டென்சிட்டினா கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆர்ஆர்பி ஜேக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் பார்க்கலாம். என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க.
Next question. The main purpose of providing foundation to a building. So foundation எதுக்கு போட போகிறோம் அப்படிங்கிறதையே foundation கிளாஸில் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ மெயின் பர்பஸ் எதுக்கு கொடுக்குறோம்? To distribute the weight of the substratum. ஸோ பில்டிங்கோட வெயிட்டை கீழே சப்ஸ்ட்ரேட்டம்னாலே என்னது சாயில் தான். ஸோ சாயிலுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து என்னது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Static cone penetration test is usually conducted when the structure is likely founded on. ஸோ எப்போ எந்த ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நம்ம இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம்? பைல் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ பைல் ஃபவுண்டேஷனுக்கு தான் இந்த ஸ்டேட்டிக் கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி சும்மா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டிக் கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட்டு ஹைஃபன் போட்டு பைல் ஃபவுண்டேஷனு. நீங்கள் ஃபுல்லாக வளவலன்னு உட்காந்து இப்போ நான் சொல்கிறேங்க நோட்ஸில் அவ்வளோத்தையும் ஒரு 30 கொஸ்டின் கொஞ்சம் எழுதிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 30 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு நான் காலைல 6 o'clock போட்டுறோம் கிளாஸஸ். ஓகேங்களா, ஸோ 6 o'clock நீங்கள் பார்க்கும்போதே அந்த மாதிரி நோட் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் ஒரு 12 o'clock, சும்மா ஒரு 4 o'clock, சும்மா அப்புறம் திரும்ப நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி இப்போ டேலையே நீங்கள் அரௌண்ட் ஒரு 3 to 4 times அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ அப்படியே போய் உங்கள் மெமரியில் ஸ்டே ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து திரும்ப எக்ஸாம் விட்டு நீங்கள் எடுத்தால் கூட ஓகே தான். ஒரு 1 month ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும். திரும்ப நாளைக்கே ரிவைஸ் பண்ணணும், வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு மறந்தும் போகாது. ஸோ கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி தான் படிச்சுக்கணும். வெறுமனே நோட்ஸ் வந்து நம்ம முதல்ல கிளாஸ் நோட்ஸ் எடுத்து படித்து அது அவ்வளோ தூரம் கோர்வையாக ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நீங்கள் படிக்கிறப்போ தான் உங்களுக்கு அந்த மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, பிகாஸ் நம்ம வந்து போயிட்டு அங்கே ஒன்றும் தியரியாக உட்காந்து எழுத போகிறது இல்லையே. இதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்னில் தான் நான் அட்டென்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ட்ரையல் பார்த்தா தானே முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். Which of the following foundation is used to transfer the heavy structural loads from column to soil having low bearing capacity? So columnல இருந்து எங்க வருது? சாயிலுக்கு. ஓகே, லோ பியரிங் கெப்பாசிட்டிக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபூட்டிங் வந்து போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வெர்டட் ஃபூட்டிங். அதெல்லாம் வராது. இன்வெர்டட் ஃபூட்டிங். ஓகே, வில்லேஜ் ஃபூட்டிங் ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டீலுக்கு. ஓகே, and the next one. When heavy structural loads from columns are required to be transferred from soil of low bearing capacity, isolated footing. ஸோ அதை தான் வந்து அங்கே இன்வெர்டட் ஃபுட்டிங்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் இந்த மாதிரி நிறையா எரர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு RRB ஜெயிலேருந்து எடுத்த டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அங்கேயும் இருக்கும். அப்போ நம்ம என்ன போடன்னு தெரியாமல் அட்லீஸ்ட் ரிலேஜிவ் அந்த மாதிரிலாம் கொண்டு போட்டுறாதீங்க. தெரியும் இன்வெர்டட் தான் நமக்கு மேபி மிஸ் ஆகி வந்திருக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெர்டட் ஃபுட்டிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். The type of foundation provided on a waterlogged soil. என்னது ஃபர்ஸ்ட் இதாக பார்த்தோம், pile foundation. Raft foundation is used where? Raft foundation எப்போ யூஸ் பண்ணுவோம்? When all of this soil having low bearing capacity கம்மியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். ஹெவி லோட்ஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் காலம்க்கு அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி அபோவ். Next one. The maximum differential settlement in isolated footing on sandy soil shall not exceed isolated footing க்கு it should not exceed for sandy soil 25 mm. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டேப்லெட் காலம் உண்டு. ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் கிளேனா 65 mm தாண்டக்கூடாது. ஃபூட்டிங் ஆன் சாண்ட்னா 40 mm தாண்டக்கூடாது. ராஃப்ட் ஆன் கிளேனா 65 to 100 இருக்கணும். ராஃப்ட் ஆன் சாண்ட்னா 40 to 65 இருக்கணும். அதெல்லாம் தனியாக உட்காந்து நம்ம டேப்லெட் காலம் போட்டுலாம் மக்கப் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் தெரியும். இப்போ அகைன் கண்ணை போட்டு சொல்லுங்கள். ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் கிளேனா என்ன வரும்? ஃபூட்டிங் ஆன் கிளேனா 65, ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் சாண்ட்னா 40,
அதே மாதிரி ஐசோலேட்டட் ராஃப்ட் ஆன் கிளேனா 65 to 100, ராஃப்ட் ஆன் சாண்டுனா 40 to 65. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் அண்ட் கிளே ரெண்டும் கிளேக்கு எல்லாமே 60 to 65 ரேஞ்சில் இருக்கும். சாண்டுக்கு வந்து 40 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one, according to Tersagi equation, the bearing capacity of strip footing resting on cohesive soil C is equal to 10 kilonewton per meter square per unit depth and unit width NC is equal to 5.7 will be. Okay, so இதுக்கு bearing capacity ஒரு formula இருக்கு, CNC. Okay, bearing capacity கண்டுபிடிக்கிறதுக்கு CNCங்கிறது formula. So it is C கொடுத்துருக்காங்க 10 kilonewton per meter square, NC 5.7, multiply பண்ணிங்கன்னா 57 kilonewton per meter square. So option C. Okay, so bearing capacity of strip footing in cohesive soil. இதே cohesion லெஸ்ஸாக இருந்தால் என்னவா இருக்கும்? இங்கே சிங்கிறோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போது நமக்கு ஓவராலே 0 தான் வரும். Pile foundation, last question வந்தாச்சு. Pile foundation is generally provided if the soil is all the above, compressible, waterlogged, mud up, எப்படி இருந்தாலும் pile foundation தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபவுண்டேஷனில் மெயினாக ஷாலோ ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு. அரௌண்ட் 30 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இது அவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி டெய்லி அன்னன்னைக்கே ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு பல்காக எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடிக்கடி ரிவைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பொறியாளர் பேட்ச்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.